அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது சூரிய வீதி அப்படின்றது சந்திர வீதின்றது. இந்த சூரிய வீதி சந்திர வீதியை பற்றி இப்போ இருக்கிற இளம் தலைமுறையர்களுக்கு ஜோதிடர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் இல்லை. அப்போ சூரிய வீதி அப்படிங்கிறது என்ன சொன்னாங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். இது சூரிய வீதி. சந்திர வீதி என்பது கடகம், மிதுனம், ரிஷபம், மேசம், மீனம், கும்பம். இந்த 6 வீடுகள் சந்திரனுடைய வீதி. அப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சூரிய வீதி சந்திர வீதியை வச்சு என்ன சொல்லலாம்னா, நீங்கள் என்ன இது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூரிய வீதியில் லக்கணம் விழுந்தவங்க, லக்கணம் சூரிய வீதியில் லக்கணம் விழுந்தவங்க. அப்போ சிம்மத்திலிருந்து மகரத்து வரைக்கும் லக்கணம் யாருக்கு விழுந்திருக்கோ அவர்களுக்கு பகலில் தான் பலம் அதிகம். வேலையை காரியங்களெல்லாம் நல்லா சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதே சந்திர வீதியில் போய் என்ன சொன்னான்னா கடகம், மிதுனம், ரிஷபம், மேசம், மீனம், கும்பத்தில் போய் லக்கணம் விழுந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு இரவில் பலம் ஜாஸ்தி. சில பேர் என்ன இரவு வேலைக்கு வர ஒத்துக்கிட மாட்டாங்க. இப்போ இரவு வேலைக்கு வர ஒத்துக்கிட மாட்டான்னா என்ன காரணம்? அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. சில பேர் நல்ல இரவில் வேலை செய்வான், அவனுக்கு ஒன்றும் செய்யாது. என்ன காரணம்னா அவனுக்கு பலம் சந்திரனுடைய பலம். அவன் அந்த வீதியில் போய் பிறந்துட்டான். இதோட அவனுடைய லக்கணாதிபதியும் அந்த வீதியில் இருந்துட்டால் இரட்டை சந்தோஷம். அப்போ பகலில் பிறந்தவர்களுக்கு பகலில் என்ன சொல்லலான்னா அதாவது சூரிய வீதியில் போய் பிறந்தவர்கள் பகலில் பலம் ஜாஸ்தி. அவர்கள் பகலில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் என்ன சொல்லலான்னா அவர்கள் அந்த 6 மணி வரைக்கும் என்ன சொல்லலான்னா அவர்களுக்கு நீட்டாக காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதே சமயத்தில் என்ன சொல்லலான்னா இரவில் அவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா சொதப்பிடுவாங்க. அதனால் ஒரு பையன் என்ன சொல்லலான்னா அவனுக்கு நைட் டியூட்டி அப்படின்னு வைங்களேன். நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு முக்கியமான துறையில் என்ன சொன்னாலும் நைட்டில் டியூட்டி பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு ஆள் போடணுன்னாலும் ஜாதக ரீதியாக என்ன சொன்னோன்னா இப்போ ஒரு டிரைவரே இருக்காங்க. இப்போ நைட்டு நம்ம ஒரு ட்ராவலுக்கு போக வேண்டியிருக்கு. இவன் பகலில் பலமாக உள்ளவனா இரவில் பலம் உள்ளவனா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் எங்கிட்ட டிரைவர் இருக்கார், இரவில் நல்லா ஓட்டுவார். ஏன்னா அவர் கும்பலக்கணம். அந்த கும்பலக்கணம் என்ன செய்யும்னா இரவுக்கு வலிமையானது. பகலில் கொஞ்சம் என்ன சொன்னாலும் சொதப்புவார். ஏன்னா நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு டிரைவர் இருக்கார், அவர் என்ன சொன்னா விருச்சிக இலக்கணம். பகலுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார். இரவில் வரும்போது கொஞ்சம் சொதப்பல் இருக்கும். அப்போ நம்ம எல்லாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொன்றும் ஒரு ஜோதிடத்தில் ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ நாம் இரவுக்கு கெட்டிக்காரனா பகலுக்கு கெட்டிக்காரனா, இது உங்கள் லக்கணத்தை வச்சு அப்போ சூரிய வீதி சந்திர வீதி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ சூரிய வீதி என்பது என்ன சொன்னான்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 6 ராசிகள். சந்திர வீதி என்பது கடகம், மிதுனம்,
ரிஷபம், மேஷம், மீனம், அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கும்பம். அப்போ இந்த பிறப்புகளை அனுசரித்து நம்ம சில விஷயங்களை வந்து அவர்களிடம் ஒப்படைக்கலாம். ஒப்படைச்சால் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் இது 100% வந்து உங்களுக்கு சரியான கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் வந்து என்ன சொன்னோன்னா சொதப்புவது, ஒரு ஆக்சிடெண்ட் தன்மைகள் வருவது, சில நேரங்களில் வந்து சொதப்புவதற்கு காரணம் இதுதான். அப்போ சொதப்புவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த சூரிய வீதி சந்திர வீதியை பற்றி அந்த ரகசியம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேலைக்கு வந்து இல்லை உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. அப்போ இந்த பலம் பலவீனம் என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வந்து என்ன சொன்னால் அது சார்ந்த விஷயத்தில் வந்து இறங்கி செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் வெற்றிக்கனியை ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ சூரிய வீதியில் பிறந்தவர்கள் பகலில் வலிமை உள்ளவர்கள், சந்திர வீதியில் பிறந்தவர்கள் இரவில் பலம் உள்ளவர்கள். இதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொண்டு இதை எப்படி நீங்கள் வந்து செயல்படுத்தணுமோ, சக்ஸஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.